நீண்ட நாளைக்கு பிறகு சிக்கிய ஜகத் கஸ்பர். இவ்வளோ வேலை நடந்திருக்கா? கிறிஸ்தவ பாதிரியாரான ஜகத் கஸ்பர் ராஜ் தமிழ் மையம் என்ற அமைப்பை நடத்தி வருபவர். மேலும் சர்ச்சைக்குரிய பல அரசியல் கருத்துக்களை முன்வைத்து வருபவர். 2006ஆம் ஆண்டில் மாணிக்கவாசகர் இயற்றிய தமிழ் கீர்த்தனைகளை இசையமைப்பாளர் இளையராஜா மூலம் சிம்பொனியாக தயாரித்து வெளியிட்ட கஸ்பர் ராஜ் பெரும் சர்ச்சைகளில் சிக்கினார். அது மட்டுமின்றி சுமார் 1.6 கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்பட்ட இந்த திருவாசகம் வெறும் 45 லட்சம் ரூபாய்க்கு விற்பனையானதாகவும் கூறப்பட்டது. இதற்கு பிறகு இளையராஜாவிற்கும் இவருக்கும் ஏற்பட்ட சண்டை சச்சரவுகள் ஏராளம். இந்த சர்ச்சையாலே முதலில் வெளி உலக பார்வையில் பட்டார் கஸ்பர் ராஜ். இதனை அடுத்து திமுகவுடன் நெருங்கிய தொடர்பில் இருந்தார். மேலும் இவர் நடத்தி வரும் அமைப்புடன் சேர்ந்து சென்னை சங்கம் நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது. மேலும் அமெரிக்காவில் அமெரிக்க வெளியுறவுத்துறை அதிகாரிகளுக்கும் லஞ்சம் கொடுக்க முயன்றதாகவும் வான் ஏவுகணைகளை வாங்க முயன்றதாகவும் அமெரிக்கா ஃபெடரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் சாக்ரட்டிஸ் என்பவரை கைது செய்தது. அவருக்கும் கஸ்பர் ராஜுவுக்கும் தொடர்பு இருப்பதாக செய்திகள் வெளியாகி பரபரப்பானது. இதனை அடுத்து 2010இல் மாபெரும் ஊழலாக தமிழகத்தில் உருவெடுத்து 2G அலை பற்றி ஊழல் தொடர்பாக கஸ்பர் ராஜின் தமிழ் மையம் அலுவலகத்தில் CBI அதிகாரிகள் சோதனை நடத்தினர். அது மட்டுமின்றி வெறுப்பு பிரச்சாரத்தை வேறறுப்போம் என்ற தலைப்பில் நடைபெற்ற கூட்டத்திலும் கலந்து கொண்ட இவர் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக பேசுவது போன்று இந்திய மக்களிடையே பிளவுபடுத்தும் நோக்கத்திலும் மக்கள் மத்தியில் வன்முறைகளை தூண்டும் விதமான கருத்துக்களையும் பேசினார். இது குறித்து பாஜக தரப்பில் புகாரும் அளிக்கப்பட்டது. இப்படி தொடர்ச்சியாக வன்முறைகள் கலந்த கருத்துக்களையும் சர்ச்சை ஏற்படுத்தும் சில விவகாரங்களிலும் தலையிட்டு கொண்டிருந்த ஜகத் கஸ்பர் ராஜ் தற்போது மீண்டும் ஒரு சர்ச்சையில் சிக்கியுள்ளார். அதாவது தமிழகத்தில் திருவள்ளுவர் முதல் வள்ளலார் வரை நெற்றியில் விபூதி இல்லாத புகைப்படங்கள் பகிரப்படுவது சர்ச்சையாகி வரும் நிலையில் தற்பொழுது ஜகத் கஸ்பர் பெயரிடப்பட்டு ஒரு போஸ்டர் இணையத்தில் வைரலாகி வருகிறது. அதில் இசைக்கடல் பண்பாடு அறக்கட்டளை மற்றும் ராசராசன் கல்வி பண்பாட்டுக் கழகம், SRM பல்கலைக்கழகம் தமிழ் பேராயம் பெருமையுடன் இணைந்து வழங்கும் 19ஆம் ஆண்டு மார்கழி இசை விழா டிசம்பர் 25 முதல் 29ஆம் தேதி வரை ஸ்ரீ ராமகிருஷ்ணா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி இன்ஃபோசிஸ் அரங்கத்தில் நடைபெற உள்ளதாகவும் இந்த விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொள்பவர்கள் என திருநாவுக்கரசு MP, பாலச்சந்திரன் IAS, பாரிவேந்தர் MP என சிலரின் பெயர்களும் ஜகத் கஸ்பர் ராஜ் பெயரும் அந்த போஸ்டரில் இடம்பெற்றுள்ளது. இந்த போஸ்டர் தற்பொழுது இணையங்களில் வைரலாக பரவி வருகிறது. ஆரம்பத்தில் இருந்து சமயம் குறித்த சர்ச்சையான கருத்துக்களையும் தீவிர கிறிஸ்தவராக மற்ற மதங்களை சாடி வந்த ஜகத் கஸ்பரின் பெயர் எப்படி மார்கழி மாத இசை நிகழ்ச்சியில் இடம்பெறலாம்? இதற்கும் இவருக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? முற்றிலும் இந்து சமயத்தை தழுவி வரும் இந்த நிகழ்ச்சியில் ஜகத் கஸ்பரின் பெயர் எப்படி வந்தது எனவும் அதோடு வள்ளலாருக்கும் ஜகத் கஸ்பருக்கும் என்ன தொடர்பு என்றும் வலதுசாரிகள் கேள்விகளை முன்வைத்து வருகின்றனர்.